இன்னைக்கு நாங்கள் மிட் நைட் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். நாள் சனிக்கிழமை 1ஆம் தேதி 8வது மாதம் 2026. நள்ளிரவு நள்ளிரவு 11:35. கோயம்புத்தூருக்கு வேலையாக வந்தோம். கோயம்புத்தூர் வந்து எங்களை வந்து அழகான கிளைமேட்டில் வர வந்துச்சு. ஆல்ரெடி மூக்கில் ஒழுகுது, பேச முடியல. நாங்கள் வந்து நைட்டு மிட் நைட் பிரியாணி சாப்பிடலாம்னு பிளான் பண்ணி பிரியாணி வாங்கிட்டு வந்து ரோட்டில் உட்காந்துருக்கோம். முள்ளால் எடுக்கிற மாதிரி சளியை அந்த கோக்கால நீ சரி பண்ண குடிச்சு போட்டு காலையில் மூக்கில் ஒழுகுது, நாளைக்கு காதில் ஒழுகு எனக்கு. என்னன்னா இவர் வேலைக்கு தான் நான் வந்தேன். நியாயமா என்ன பண்ணணும், நல்லா ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து நல்லா கவனிச்சுக்கணும்ல. கவனிச்சிருக்கேன். என்ன கவனிச்சு? இந்த கோக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். காஃபி வாங்கி கொடுக்கலையா கோயம்புத்தூர் கொண்டு வந்து? இந்த காஃபி கேன் அங்கே மூஞ்சி தூக்கிட்டு வரோம். அந்த கோக்கை வாங்கி கொடுத்து பல்ல காட்டிட்டு வாங்கிக்கிச்சு. என்னைக்காவது ஒரு நாள் பிரேக் பண்றது தப்பு கிடையாது. நல்ல கிளைமேட்டு, இளையராஜா பாட்டு ஓடிட்டு இருக்கு எஃப்எம்ல. நல்ல ஒரு அருமையான பிரியாணி ஒரு புடி பிடிச்சி போட்டு வண்டி ஓரம் போட்டு தூங்கிடுவோம் நினைக்கிறேன். அதான் நடக்க போகுது. பீஸ் வச்சோம், கொஞ்சம் தயிர் வெங்காயம் வச்சோம், கொஞ்சம் தாளிச்சா வச்சோம், முட்டையில கை வச்சோம், செருப்பு பிக்கி அடிச்சு போடுவேன் நாயே. கொஞ்சம் முட்டை வச்சு அப்படியே எடுத்த. உண்மையில எனக்கு தான் ஊட்டுவே நினைச்சது. இதுதான் மனசு புத்திங்கிறது. இந்த இது 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 சொல்லுது, இவ சொல்றா என்ன மனசு புத்தி கிடையாதுன்னு. என் முட்டையில பாதி பிச்சு வர சாப்பிட்டுக்கிட்டா. வெறும் பிரியாணி விட்றா அவனுங்க. அப்புறம் குஸ்கா சாப்பிட்டது நான், பிரியாணி சாப்பிட்டது அவ. பீஸ் எப்போ எடுத்து வச்சுட்டு முட்டை பிரியாணி கொடுத்துட்டு அதுலேயும் பாதி முட்டை தான் கொடுத்துருக்கா. சாப்பிட்டது இவ்வளோ பெரிய பீஸ் தான், அதுக்குள்ள உங்களுக்கு கொடுக்காத. எங்கே நம்ம முட்டா பையன் நினச்சிக்கிறானுங்க. பிரியாணியில் கூட பீஸ் ஒழுங்காக வர மாட்டேங்குது. இன்னைக்கு பீஸ் கம்மி, ஏன்னா ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. நாங்கள் போனப்பவே எத்தனை மணி இருக்கும்? 10 மணி 10:30 மணி இருக்கும். பாய் பாய்.